நாகர்கோவில். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா 3 phase மீட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் இல்லை அப்படின்னா கரண்ட் பில் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அது கரண்ட் பில் அதிகமாக வருதுக்கு என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம் வாங்க. பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வந்து RYB ஒரு 3 ஃபேஸ் இருக்கும். அந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா 230 வால்ட்ல இருக்கும். அதாவது V பாத்தீங்கன்னா வால்ட்ல இருக்கும். அதே மாதிரி 3 பேர் பாத்தீங்கன்னா ஒரே வால்ட்ல தான் வரும். அது கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும். ஆனா பாத்தீங்கன்னா வந்து அது பாத்தீங்கன்னா லோடு கொடுக்கும்போது 1 ஆம்பியர் எடுக்குன்னு வைங்க. ஒரு 1 ஆம்பியர் எடுக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா Y ல ஒரு 1 ஆம்பியர் இருக்கு, B ல ஒரு 1 ஆம்பியர் எடுக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது 1 ஆம்பியர் ஃபுல்லாவே 1 ஆம்பியர் அதாவது இந்த இதுல வந்து எவ்வளவு லோடு எடுக்கோ அந்த லோடு இதுல காட்டணும், இந்த லோடு எடுக்கிற இவ்வளவு காட்டும், இதுல பாத்தீங்கன்னா என்ன லோடு எடுக்கோ இதுல வந்து ஆம்பியராட்டு காட்டணும். ஆனா இதுல இப்படி இருந்தா அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, கரண்ட் பில் அதிகமா இருக்கு. சப்போஸ் இதுல ஒரு ஃபேஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பாருங்க RYB இதுல பாத்தீங்கன்னா 230 வால்ட் வருது, இதுலயும் 230 வால்ட் வருது, இதுலயும் வந்து 0 தான் இருக்கு. நமக்கு ஒயில் இந்த வீலோட கரண்ட் நமக்கு உள்ள வராத டைம் என்ன பண்ணணும்னா ஆம்ஸ்ல பாத்தீங்கன்னா 0 தான் இருக்கணும். நீங்க மீதி உள்ளதுல இங்க உள்ளது பாத்தீங்கன்னா வந்து 1 ஆம்ஸ் ஆல்ரெடி கரண்ட் போயிட்டு இருக்குது, அதுல 1 ஆம்ஸ் எடுக்குது. ஒயிலையும் பாத்தீங்கன்னா கரண்ட் போயிட்டு இருக்குது, 1 ஆம்ஸ் எடுக்குது. அதே இது பில பாத்தீங்கன்னா நமக்கு கரண்ட் போல, கரண்ட் நமக்கு வந்து ஈபில இருந்தே வராதனால என்ன ஒண்ணா நமக்கு வந்து மீட்டர்ல ரீடிங் பாத்தீங்கன்னா 0 தான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. அது எக்ஸ்ட்ரா இந்த இங்குள்ள கரண்ட் இங்க வருது அப்படின்னா மீட்டர் தான் கம்ப்ளைண்ட், வேற எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. எதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வீடியோ போடுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் என்ன போட்டிருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இதை வந்து அவங்க மீட்டர் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு அவங்க சொல்லலை. இந்த மீட்டர் தான் ப்ராப்ளம் சொல்லாதனால வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு. அதுக்கு நமக்கும் வந்து அந்த வீடியோ நமக்கு ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. இது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம கூட உள்ளவங்களும் கேட்டதுனால சரி வெளியே ஒரு வீடியோவாக போடலாமா சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளைண்ட் உள்ளது பாருங்க. இப்போ RYB இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா 230 வால்ட் வருதா, இதுலேயும் 230 வால்ட் வருதா, இதில் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா R பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் எடுத்துட்டு இருக்குது, Yல 1 ஆம்பியர் எடுத்துருக்கு, Bல பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 0 இருக்கு. 0 இருக்கும்போது இங்கே 1 ஆம்பியர் வந்துன்னா கரண்ட் பில்லு ஹெவியாக வரதான் செய்யும். அது வந்து கரண்ட் பில்லு இருந்து வரது பார்த்தீங்கன்னா ஒயரிங்கோ இல்லை எந்த ப்ராப்ளம் இல்லை, மீட்டர் தான் ப்ராப்ளம். இது மீட்டர் தான் ப்ராப்ளம். அவங்க போடுற வீடியோவுமே மீட்டர் தான் ப்ராப்ளம். அந்த வீடியோ அவங்க வந்து அடுத்த வீடியோ போடுங்க. அதாவது வந்து ஒரு வீடியோ முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும், அதுலேயே கிளியராக தெரியும். அந்த வீடியோ வந்து பின்னாடி போட்டிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் வந்து அவங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனால் வந்து இபி பில்ல வந்து அதாவது ஒயரிங்னால இந்த ப்ராப்ளம் இல்லை, மீட்டர்னால தான் இந்த ப்ராப்ளம். ஒரு ஃபேஸ் இல்லாமல் வந்து நம்ம வந்து கரண்ட் பில் அதிகம் வந்து அப்படின்னா மீட்டர் தான் கம்ப்ளைண்ட். நமக்கு வந்து நம்ம இபி கரண்ட் நம்ம வந்து ஒயரிங்கோ இந்த வீட்டிலோட இதுவுமே எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, மீட்டர் தான் கம்ப்ளைண்ட். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் இல்லாமல் கரண்ட் பில் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா இதுதான் ப்ராப்ளம், வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல. சப்போஸ் உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இல்லாத டைம் கரண்ட் பில் அதிகமா வந்து அப்படின்னா நல்ல எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு உங்க வீட்டு பக்கத்துல உள்ள எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வந்து ஆம்பியரை ஃபர்ஸ்ட் செக் பண்ண சொல்லுங்க. MCB எல்லாம் RCB எல்லாமே செக் பண்ண சொல்லிக்கிட்டு நீங்க என்னன்னு சொல்லிட்டு பாருங்க, அது கிளியரா இருக்கும். சப்போஸ் உங்க வீட்டில் எந்த உள்ள வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா கரண்ட் பில் அதிகம் வராது. சப்போஸ் வந்து அதுல மீட்டர்ல கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா ஈபில நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மீட்டருக்கு மாத்தேதான் ரொம்பவே நல்லது. சப்போஸ் வந்து 30,000 40,000 பில் வந்துச்சு அப்படின்னா இப்போ கிளைம்லாம் சொல்றாங்க, நமக்கு கரெக்டாக தெரியல. கரெக்டாக நமக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோ கொடுங்க, அதை கிளைம் பண்ண முடியும் அப்படின்னாங்க. அதாவது ஈபில எந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா கரண்ட் அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து நான் கால் பண்ணி சொன்னாங்க. அதனால வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம், நம்ம அடுத்த வீடியோல சப்போஸ் அது என்ன டீட்டெயில் சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோல நம்ம வந்து தெளிவா பார்த்துடலாம். உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 3 phase லைன் வரல, ஒரு ஃபேஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா 3 ஃபேஸ்ல வந்து ஒரு ஃபேஸ் கட் ஆயிருக்கும் போது மீதில 2 ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த இதை மாத்தி கொடுக்கறத நம்ம ரோட் சுவிட்ச் வச்சிருக்கோம். சப்போஸ் இந்த ரோட் சுவிட்ச்ல எடுத்து நம்ம வந்து இந்த லைனுக்கு நம்ம கொடுக்கும்போது கரண்ட் பில் அதிகமா வந்துருமோ சொல்லிட்டு எனக்கு பயப்படவே செய்யாங்க. அது இந்த மாதிரி மீட்டர் கம்ப்ளைண்டா இருந்தா மட்டும் தான் கரண்ட் பில் அதிகமா வரும், அப்படி இல்லைன்னா கரண்ட் பில் அதிகமா வராது. அதனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து பயப்படாம நீங்க வந்து ஒரு ஃபேஸ் இல்லை அப்படின்னால நீங்க வந்து இன்னொரு ஃபேஸ்ல இருந்து அதாவது பாத்தீங்கன்னா R ல இருந்து நீங்க சப்போஸ் B எடுக்கிறதா கூட R ல B நமக்கு மாத்தி விட்டுருங்க, கரண்ட் பில் எந்த இஷ்யூமே வராது, கரண்ட் பில் கண்டிப்பா அதிகம் வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பயந்து போய் நீங்க வந்து அதை அப்படியே வைக்கணும்னு அவசியமும் கிடையாது. அதனால உடனே நீங்க வந்து ஈபில கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே இது பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு ரொம்ப அர்ஜென்ட் பண்ணி பண்ணணும் அவசியம் கிடையாது. 1 மாசம் 2 மாசம் இல்லாட்டாலும் நிறைய வீட்டில் வந்து 3 phase வரதே இல்லை, ஒரு ஃபேஸ் தான் இன்ன வரைக்கும் ரன் ஆகி இருக்குது. அதுல அவங்களுக்கு கரண்ட் பில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது, இவ்வளவு ரூபா வருதுன்னு சொல்ல முடியாது. அதனால பாத்தீங்கன்னா வந்து அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, அது RYBங்கிறத மட்டும் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுட்டீங்கனாலே ஓகே தான். இந்த ஆம்ஸ் மட்டும் பார்த்துங்க, 0 சப்போஸ் 0 இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஆம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 0 இருந்தால் 0 இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கும், 0ல இருக்கணும். சப்போஸ் 0ல இல்லை அப்படின்னா கரண்ட் பில் வந்து அதிகமாக வரும், நல்லா நோட் பண்ணிக்க. அதனால பார்த்தீங்கன்னா Rல அந்த 3 ஃபேஸ் இல்லாதவங்க ஒரு ஃபேஸ் அடிச்சுட்டா கரண்ட் பில் கண்டிப்பாக அதிகம் வராது. அந்த வீடியோ வந்து அதனால கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. என்னன்னா அது ஒரு மிந்திர வீடியோ வந்து ஏதோ கட்டாக இருக்குன்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை. பயப்படாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் இல்லாட்டாலும் இன்னொரு ஃபேஸை யூஸ் பண்ணிக்கலாம்.